டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவிலேருந்து பிஎன் பைக் மட்ரஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 89 மாடலுடைய டிவிஎஸ் 15 காயில் அசம்பிளி பாயிண்ட் செட்டு. இதை வந்து 12 வோல்ட்டாக மாற்றுன்னு சொல்லி நண்பர் வந்து கொரியர் பண்ணி விட்டுருந்தார். ஏன்னா அது வந்து ஏற்கனவே சொன்ன நீங்கள் சூப்பர் எக்ஸல் காயிலோட மாற்றி சேஞ்ச் பண்ணலான்ட்டு. இருந்தாலும் சூப்பர் எக்ஸலுக்கும் தனி வைண்டிங் உண்டு. இந்த மாதிரி 12 வோல்ட் காயிலுக்கு தனி வைண்டிங் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா வண்டி இப்போ கிடையாது, இருந்தாலும் சிலவங்க ரீஸ்டோர் பண்ணி ஓட்டுறதுனால 12 வோல்ட்டாக மாற்றினா 6 வோல்ட் பல்பு கிடையாது. அதனால் நிறைய நண்பர்கள் வந்து பல்பு வெளிச்சல்வாங்க. இந்த வண்டிக்கு பழைய வண்டி பாயிண்ட் வண்டி டிவிஎஸ் சாம்புக்கெலாம், இந்த சாம்பு டிவிஎஸ் பிடி எல்லாமே 6 வோல்ட்டு தான். 12 வோல்ட் பல்பு தான் இப்போ கிடைக்கிது, 6 வோல்ட் பல்பு கிடைக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு ஹெட்லைட் பிரைட்டே வராது. 12 வோல்ட் பல்ப் போட்டால் 6 வோல்ட் வரதில்ல, 12 வோல்ட் போட்டு வராது. அதனால் வந்து 12 வோல்ட் காயிலாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முழுக்க ரீஸ்டோர் பண்ண வண்டி. இது பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸலுடைய லைட்டிங் காயில். இது இதுக்குன்னே வைண்டிங் பண்ணுறாங்க. வைண்டிங் பண்ணால் சூப்பர் எக்ஸலுடைய இதை வந்து கம்பியை மாற்றி வைண்டிங் பண்ணணும். அதாவது கம்பி கேஜ் கம்மி பண்ணி அதிகமாக பண்ணுறப்போ லைட் நல்லா பிரைட்னஸாக இருக்கும். சில சூப்பர் எக்ஸில் இப்போது நிப்பான் ஐயன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கம்பி தான் வருது. அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆயிரும், பிரைட்டு எவ்வளோ இருக்காது. இந்தமாதிரி ஓல்டு மாடல் வண்டி, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மேக்னெட்டிக் பவர் இருக்கும் அதில். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 6 வோல்ட் வண்டியோட ஒரிஜினல் 6 வோல்ட்டு காயில். இதில் ஸ்பார்க்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இருக்கும், ஒரு எல்லோ ஷேடாக அடிக்கும். வோல்டேஜே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 வோல்ட் தான் வரும். 6 வோல்ட்டு மேலே வரவே வராது. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டில் வச்சு பார்க்குறப்போ 6 வோல்ட்டு தான் வரும், அதுக்கு மேலே வராது. பல்பு கிடைக்கிறதுனால பல்பு இப்போ வந்து 6 வோல்ட்டு கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணுறோம், அந்த காயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸ்னா 12 வோல்ட்டு காயில், லைட்டிங் காயில். அது எலக்ட்ரோ மேக்னெட்டில் வச்சு பார்க்குறப்போ தெரியும் 10 வோல்டேஜ் வரைக்கும் வருது. வண்டியில் போடுறப்போ நல்லா ரைஸ் பண்ணி பாருப்போம் 10லேருந்து 11, 12 வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் வரும். நம்ம 12 வோல்ட் பல்ப் போட்டாலும் அதுக்கேற்ற லோடு பிரைட்னஸ் இருக்கும். இது ஒரு பழைய மெத்தடு. இது நிறைய நண்பர்கள் ஒரு 30 வருஷமாக ஆல்ட்ரு பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த சூப்பர் எக்ஸ் ஓல்டு மாடலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த டைமில் ரீவைண்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு சுசி காயில் வோல்ட்டில் செக் பண்ணுவாங்க. இப்போ அந்த சூப்பர் எக்ஸில் காயில் வந்து கரெக்டாக செட் ஆகும். இல்லை ஸ்கூட்டி இஎஸ் காயில் கூட அதுக்கு செட் ஆகும். பேட்டரி செட் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து ஸ்கூட்டி இஎஸ்னுடைய லைட்டிங் காயில் வந்து ஓல்டு மாடல் சாம்பு டிஎஸ்பிடி இந்த மாதிரி வண்டிங்களுக்கு பண்ணிங்கன்னா பேட்டரிக்கு தனி லைனாகவும் ஹெட்லைட்டுக்கு தனியாக வச்சுக்கலாம். இல்லை என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம 6000 யூனிட் இந்த வண்டிக்கு செட் பண்ண தேவையில்ல. ஓல்டு மாடல் வண்டிக்கு 6000 யூனிட் போடுறதில்ல, டைரெக்டாக கொடுத்துடலாம். ஏன்னா எவ்வளோ தான் ரைஸ் பண்ணாலும் 12 வோல்டேஜ் மேலே வராது. அந்த மேக்னெட் வந்து அவ்வளோதான் அதுக்கு லோடு தள்ளும். நம்ம வந்து லேட்டஸ்ட் காயில் ஃபிட் பண்ணுற அந்த காயில் பிளேட்டில் 12 வோல்ட் காயில் ஃபிட் பண்ணால் தெரியும். அது கனம் கொஞ்சம் கேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஸ்க்ரூ கண்டிப்பாக மாற்றணும், லென்த் ஸ்க்ரூ போட்டு தான் அதுக்கு செட் பண்ணணும். இது வந்து பழைய காயில். இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு லைட்டு பிரைட்டுக்காக தான் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. நல்லா டெய்லாம் பல்பு நல்லா பிரைட்டாக இருக்கும், ஹெட்லைட்டும் பிரைட்டாக இருக்கும், ஹார்னும் சவுண்டாக இருக்கும். பேட்டரி வைக்க தேவையில்லை, ஓல்டு வண்டினாலும் பேட்டரி வைக்க தேவையில்லை. ஸ்பார்க்கே வந்து நல்லா வரும். இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் பல்பு வச்சு ஒன்று பார்ப்போம். லேட்டஸ்ட் பல்புனா தெரியும், ஹாலஜன் பல்பு. இது வந்து 12 வோல்ட் பல்பு. நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டில் வச்சு பார்க்கறதோடையும் ஒரு வண்டியில் ஃபிட்டிங் பண்ணி பார்க்குறோம், பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேட்ரி வைக்கிறவங்க கூட இதுக்கு பேட்டரியில் ஒரு டயட் போட்டு, இந்த வரக்கூட லைனில் டயட் போட்டு ஒரு பேட்டரி வச்சா கூட சார்ஜிங் நல்லாயிருக்கும். உங்களோட ஹெட்லைட் பல்பு நல்லாயிருக்கும், ஹார்ன் வச்சுக்கலாம். ஓல்டு வண்டிங்களுக்கு ரீஸ்டோர் பண்ண நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காயில் ஆல்ட்ரேஷன் சின்ன ஒரு எளிமையான வழிமுறை, ஒரு 300 ரூபா செலவில் இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணால் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு வீடியோ போய் தான். தேங்க்ஸ் நண்பர்களே.